நாங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலத்தை படிப்பதற்குரிய வசதிகளை ஆங்கிலேயர் எங்களுக்கு செய்து வைத்தார்கள். நான் நினைக்கிறேன் 154-55 வருடங்கள் ஆங்கிலேயர் இலங்கையிலே எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கி தோட்ட தொழில், மீன்பிடி, பாடசாலைகள், ஸ்போர்ட்ஸ், தொழில் வகைகள் போன்ற எல்லாவற்றையும் படிப்பித்தார்கள். நினைக்கிறேன் இந்தியாவிலேயும் 300 வருடங்களுக்கு மேலே ஆங்கிலம் அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கலாம். அது அந்த நாடை செழிப்பாக்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். ஆங்கிலம் மிகவும் ஒரு தேசிய பாஷையாக இருக்கிறது. இந்த தேசிய பாஷையை நாங்கள், அதாவது இன்றைக்கு நான் 3வது வாடம் எடுக்கிறேன், அப்படித்தானே? அப்படித்தானே உங்களுக்கு விளங்குது தானே? அப்போ இது உபசார முறை, உபசார மொழிகள், உபசார முறை. இது சொல்றது உபசார முறை. உபசார முறை. உபசார முறை என்று சொல்லும் பொழுது நாங்கள் மக்களை, அதாவது ஒரு பழக்க வழக்கங்களை மக்கள் மத்தியிலே என்ன உபசாரம், ஒரு அன்பாக நாங்கள் நடத்துவது. பேச்சிலே பேசும் பொழுது அன்பாக. இப்போ யூன்னு சொல்லும் பொழுது நாங்கள் தமிழில் நீங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் தகப்பனை சொன்னாலும் யூ தான், தாயை சொன்னாலும் யூ தான், மனைவியை சொன்னாலும் யூ தான், ஆசிரியை சொன்னாலும் யூ தான். யாரை நாங்கள் கதைக்கிறோமோ யூ ஒன்று தான் சொல்லணும். அதுக்கு யூ ஒன்று சொல்வது ஆங்கிலத்தில் அது அப்படியே வந்து விட்டது. அதை தான் நாங்கள் யூவை நாங்கள் பார்ப்போம். இந்த யூ என்று சொல்லும் பொழுது அதிகமாக தகப்பனையோ தாயோ யாரையோ நாங்கள் யூ ஒன்று அழைக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு காரியத்தை பெறும் பொழுது, நாங்கள் அவர்களோடு பேசும் பொழுது ப்ளீஸ் என்றதை நாங்கள் உச்சரிக்கணும். ப்ளீஸ், அதாவது ஏதாவது நீட்ஸ் இருந்தால், ஏதாவது நீட்ஸ், ஏதாவது நீட்ஸ், ஏதாவது நீட்ஸ் இருந்தால் நாங்கள் ப்ளீஸ் என்று தான் கேட்குறோம். என்ன என்றால் நாங்கள் கேட்போம், என்னடா கிவ் மீ யுவர் பென் என்று கேட்குறோம். கிவ் மீ யுவர் பென் என்று சொல்வது சரி. ஆனால் அதுக்குள்ளே சில வசனங்கள் அமைக்கணும். என்னென்றால் மே ஐ ஹேவ் யுவர் பென், மே ஐ ஹேவ் யுவர் பென். இது ஒரு அதாவது இது ஒரு மரியாதைக்குரிய சொல். give me your pen என்று கேட்பதற்கும் may I have your pen என்று சொல்வதற்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. அதில் இலக்கணங்கள் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியும். அடுத்ததான் நாங்கள் பார்க்கும்பொழுது கைண்ட்லி. இந்த கைண்ட்லி என்று சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் பார்க்குறோம் கைண்ட்லி என்று சொல்லுவது ஒரு ஒரு மரியாதையாக கைண்ட்லி என்று சொல்லி கயக்கும் பொழுது அதை நாங்கள் மரியாதையாக ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கைண்ட்லி என்ற வசனத்தை நாங்கள் பாவிக்கிறோம். லெட்டர் எழுதும் பொழுது கைண்ட்லி என்று பாவிக்கிறோம். அதிகமாக சில தலைவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது கைண்ட்லி என்று பாவிப்போம். ஆனால் பெற்றோருக்கு எல்லாவிட்டால் எங்களுடைய சகோதரர்களுக்கு கைண்ட்லி என்று பாவிப்பதில்லை. ஆனால் அதை பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கைண்ட்லி என்று பாவிக்கும் பொழுது அதிகமாக நாங்கள் ஒரு பெரிய வயதுக்கு மூத்தவர்களோடு பேசும் பொழுது கைண்ட்லி என்று நாங்கள் பாவிக்கலாம். இந்த சொரி என்று இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். சொரி என்றால் நாங்கள் தெருவில் போகும்பொழுது ஏதாவது சம்பவம் நடந்தால் நாங்கள் சொரி என்று சொல்ல வேண்டும். ஏதாவது நாங்கள் பஸ்ஸில் போகும் பொழுது கூட ஏதாவது ஒரு பேக் தட்டுப்பட்டால், கையில் தட்டுப்பட்டால் நாங்கள் அதை சொரி என்று சொல்ல வேண்டும். எல்லாவிட்டால் நாங்கள் பேசும் பொழுது தும்மினால் சொரி என்று சொல்ல வேண்டும். எல்லாவிட்டால் நாங்கள் வகுப்பில் இருந்து படிக்கும் பொழுது கொட்டாய் விட்டால் அதை சொரி என்று சொல்ல வேண்டும். சொரி என்று சொல்வதற்கு நாங்களும் தவறு செய்து விட்டவர்களே உணர்ந்து சாரி என்று அதை நாங்கள் அப்ளை பண்ணுறது மிகவும் நல்லது. சாரி. மற்றது நோ மென்ஷன். இந்த நோ மென்ஷன் நாங்கள் யாருக்கும் தேங்க்ஸ் பண்ணினா அதை நாங்கள் நோ மென்ஷன் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க மற்றவர் நோ மென்ஷன் சொல்லுவார். நோ மென்ஷன் அது பிறகு நான் கதைப்போம்.
நோ மென்ஷன் சொன்னால் நாங்கள் ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர் தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் தம்பி என்று சொல்லும் பொழுது, குடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நாங்கள் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, அவரை உற்சாகப்படுத்துவதற்கு நோ மென்ஷன், நோ 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 மென்ஷன் என்று நாங்கள் சொல்கிறோம். மற்ற தேங்க்ஸ் என்று சொல்வது வளமையாக நான் வெள்ளையின மக்களோடு பழகிருக்கிறேன். ஜெர்மனி மக்கள், பிரான்ஸ் மக்கள், அதிகமாக இங்கே வந்து பழகிறதெல்லாம் வெள்ளையின மக்கள். நான் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் உங்களோட பேசுகிறேன். அவர்களோடு பழகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நாங்கள் ஒரு பேனைத்தனம் எடுத்து கொடுத்தா, இல்லாவிட்டால் பாட்டு புத்தகத்திலே அவர் பாடல் நம்பர் தெரியாவிட்டால் இந்த பாடல் நம்பரை கூட அவர்களை சொல்லும் பொழுது அவர்கள் தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொல்லுவார்கள், தேங்க்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை நாங்கள் வளமையாக நாங்கள் பாவிப்பதில்லை. யாழ்ப்பாணத்தில் மனைவி கணவனுக்கு உதவி செய்தால் தேங்க்ஸ் சொல்வதில்லை. இங்கே நான் வெள்ளையின மக்களுடைய டேபிளில் இருக்கும் பொழுது கணவன் ஒரு கரண்டி எடுத்து மனைவிக்கு உதவி செய்யும் பொழுது அங்கே மனைவி தேங்க்ஸ் என்று சொல்கிறேன். அதே மாதிரி பிள்ளைகள் ஏதாவது உதவி செய்யும் பொழுது தாய் தேங்க்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நான் பழகினது இங்கே இலங்கையை விட்டு ஓடி வந்த அப்புறம் தான். இலங்கையில் அப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடியாக தான் இந்த நாடு இப்படி சீரழிஞ்சு இருக்கிறது. தேங்க்ஸ். மற்றது allow me என்றால் என்ன? அனுமதி. allow me என்றால் ஒருவரோடு நாங்கள் கதைக்கும் பொழுது, மற்றவர்கள் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்கள் இருவர் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவர்களோடு கதைப்பதற்கு, எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு allow me என்று என்ன அனுமதி என்று கேட்கலாம். allow me. உங்களோட வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதிக்கிறீர்களா? allow me. என்ன நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? எல்லாவற்ற காரில் ஏறும் பொழுது அவர் ஒரு புது ஆளை நிப்பாட்டி கேட்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஒரு லிஃப்ட் தருவீங்களா? allow me என்று கேட்கலாம். இப்படியாக allow me என்று சொல்கிறது பல கருத்துக்களை குறிக்கிறது. allow me. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள் வளமையாக எல்லா இடம் கேட்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஆங்கிலம் நாங்கள் படிக்கும் பொழுது எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்வதை நாங்கள் இலங்கையில் அவ்வளோ சொல்வது குறைவு. நான் இலங்கை போன வருடம் வந்திருந்த வேளையிலும் இங்கே பதவி வரும்பொழுது போன வருடம் டிசம்பர் 2 வந்தேன். ஆனால் அங்கே எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்வதை நான் யாரிடமும் கேட்க எக்ஸ்கியூஸ் மீ என்று இருவர் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் திடீரென்று போய் அவர்களோடு நாங்கள் கதைப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடாது. நாங்கள் அவர்கள் கதைத்து முடிய அவர்கள் பார்த்துட்டு நான் நிற்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் ஏதோ தேவைக்கு நிற்கிறாருன்ட்டு. அப்போ இடையில எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீன்னா அவருக்கு அவங்களோட கதையை நிப்பாட்டிட்டு எங்களோட கதைக்கலாம். அதனால் ஒரு பாடசாலையில் ஒரு அதிபரை சந்திக்க போகும் பொழுது நாங்கள் கதைக்குள்ளே நின்றால் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லலாம். உடவோ யூ கேன் கம் இன் என்று சொல்லுவார். அதனால் இந்த எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்வதற்கு பல இடங்களில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய தாழ்மையை குறிக்குது எக்ஸ்கியூஸ் மீ. சரி. இட்ஸ் மே ப்ளஷர். என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை ஒருவர் செய்தார். இப்போ உதவியில் பெறுவார்கள். ஆனால் உதவியை பெற்றால் மறந்து போய்விடுவார்கள். அவர்கள் நெடுக இந்த உதவிகளை பெறுவதற்கு தான் முயற்சிப்பார்கள். இப்போ அதிகமாக வெளிநாட்டிலிருந்து இலங்கை மக்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுப்பது வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறோம் பணத்தை. அவர்கள் வாழ்வாதாரம் செய்வதில்லை. அவர்கள் சும்மா இருந்து கொண்டு ஏதோ சாப்பிடத்தான் யோசிப்பார்கள். அதனால் அவர்கள் அப்படி சாப்பிட்டா அவர்களுக்கு தான் கூடாது. இப்போ நாங்கள் ஒரு மிஷினை வாங்கி கொடுத்தா அந்த மிஷினை சரியாக பாவிக்க வேணும். எல்லாவிட்ட ஒரு கோழிக்கூடை வாங்கி கொடுத்தால் அந்த கோழிகளை வாங்கி வளர்க்க வேணும். எல்லாவிட்டால் நாங்கள் ஒரு $10,000 ரூபாய் அனுப்பினால் பக்கத்தில் உள்ள காணியை கேட்டு வாங்கி அதை கொத்தி கத்திரி கட்டு மிளகாய் எல்லாம் நாங்கள் வைக்கலாம். இப்படியாக வைக்கும் பொழுது முன்னேறலாம். அதனால் அப்போ இப்படி செய்யும் பொழுது அவர்கள் கதைக்கும் பொழுது நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ப்ளஷர். அடுத்தது வெல்கம். இந்த வெல்கம் ப்ளஷர் முடிக்குது. இந்த வெல்கம்மை பாருங்கள். வெல்கம் அதிகமாக கல்யாணவர்களுக்கு வெல்கம் சொல்வார்கள். மற்றது சந்தோஷமான இடங்களில் வெல்கம் சொல்வார்கள். ரெஸ்டாரண்ட்டு போனால் வெல்கம் சொல்வார்கள். அதாவது நல்ல சந்தோஷமான இடங்களில் வெல்கம் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஃபியூனரல் சர்வீஸுக்கு போகும்பொழுது வெல்கம் சொல்வது நாங்கள் கேட்க முடியாது. ஐ ஆம் சாரி.
ஐ ஆம் சாரின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு. நாங்கள் ஐ ஆம் சாரி. வெல்கம் என்ன சொல்லப்படுவதில்ல. சந்தோஷமாக இருக்கிற வழியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், துக்கமாக இருக்க வழியிலே துக்கமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கலாம், டான்ஸ் ஆடலாம். ஆனால் துக்கமாக இருக்கல நாங்கள் என்ன செய்யணும், போய் சந்திக்கும் பொழுது நாங்கள் சந்தி ஐ ஆம் சாரி சாரி அப்படி ஐ ஆம் சாரி என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு தன்மை வருது. மற்றது ஐ ஆம் சாரி, அதாவது ஐ ஆம் சாரி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதை நாங்கள் இந்த வெல்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு கல்யாண வீடுகளுக்கு போகும் பொழுது கல்யாண வீட்டுக்கு விரலை நாங்கள் பார்த்து வெல்கம் 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 என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சரீரத்துக்கு ஒரு இனிமை, ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு அங்கு உருவாகுது. ஆஃப்டர் யூ ஆஃப்டர் யூ நான் உங்களுக்கு சொன்னேன் ஆஃப்டர்னு சொல்லி தான் ஆஃப்டர்நூன் சொல்லி ஆஃப்டர்நூன் இல்லை. இந்த இங்கே எங்கத்திய ப்ரொனவுன்ஸ் வெளிநாட்டில் உள்ளவர்கள் கதைக்கும் பொழுது ஆஃப்டர்நூன். நாங்கள் இந்தியா போனோடே அவர்களுடைய பாஷையிலேயே நாங்கள் ப்ரொனவுன்ஸை உண்டாக்கி கொள்கிறோம். ஏன் வெளிநாட்டுக்கு வந்தவர்கள் இந்த வெள்ளக்காரருடைய ப்ரொனவுன்ஸை பிடிப்பதில்லை. நான் அமெரிக்க வாலிபர்களோட 22-21 வயசுள்ள வாலிபர்களோட நான் 2 பேரும் அவரோட நல்லா பழகினேன். அவர்கள் சொல்லி தந்தவர்கள் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பல காரியங்களே சொல்லி தந்தார்கள். அவர் ஃபேது அப்படிலாம் சொல்லி தந்தார். என்றால் அது ஒரு ஸ்டைலான வசனம் என்று அந்த வாலிப பிள்ளைகள் சொல்லி அவர் மிஷினரியாக வந்தார்கள். ஜெர்மனியில் நான் போன வழியில் சந்தித்த வழியில் அவர்கள் என்னோட இடகட்டினார்கள். அப்போ அது ஆஃப்டர்நூன் நாங்கள் ஆஃப்டர் யூ என்ன ஒருவர் வந்திருந்தால் லைனில் நிற்கிறார், லைனில் நின்றால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், ஆஃப்டர் யூ ஆஃப்டர் யூ. அங்கே இலங்கையில் அப்படி லைனில் நிற்கிறவர்களை கண்டா அவர் உடைச்சி கொண்டு போகிறார்கள் பார்த்தேன். ஆனால் இங்கெல்லாம் நம்பர் இருக்கும், எல்லாடிக்கும் ஒரு நம்பர் இல்லாடிக்கும் லைனில் நிற்பார்கள் அவர்கள். அப்பொழுது இந்த கவுண்டரில் இருந்து ஆஃபீஸர் சொல்லுவார் ஆஃப்டர் யூ நாட் நேவ், இப்போ இல்லை ஆஃப்டர் யூ நாட் நேவ் என்று எக்ஸ்கூஸ் மீன்னு சொல்லி தான் சொல்லுவார். எக்ஸ்கூஸ் மீ சார்னு தான் சொல்லுவார். எக்ஸ்கூஸ் நாட் யூ நேவ், நாட் நேவ் யூ, ஆஃப்டர் யூ என்று சொல்லுவாங்க. சரி, ஆஃப்டர் யூ. பாடம் என்று சொல்லும் பொழுது மன்னிப்பு கேட்குற மாதிரி. என்ன இப்போ நாங்கள் ஒரு சம்பவத்தில் ஒரு வழியில் போகும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துட்டு, அப்போ நாங்கள் உடனே செய்யணும் பாடம். எல்லாரோட பாடசாலையில் நாங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் குழப்பமாக கதைச்சிட்டோம்னா டீச்சர் பாடவன் டீச்சர், பாடவன் சார் என்று சொல்லுவோம், பாடவன் மேடம் என்று சொல்லுவோம். எல்லா விட நாங்கள் காரில் போகும் பொழுது போலீஸ் எங்களை அந்த ஏதாவது செய்தால் பாடம் என்று சொன்னால் அவர்கள் சில வழியில் டிக்கெட் எழுதுவார்கள், காசு வாங்க மாட்டார்கள், எழுதுவார்கள், கொஞ்சம் குறைச்சி செய்வார்கள். இனி நான் உங்களோட பேசுவது இனி இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இதுதான் என்னடா உபசார மொழி. இதை சொல்கிறது என்னென்னா உபசார மொழிகள், உபசார முறை அப்படியே பாருங்க உபசாரம். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் பொழுது நான் உங்களோடு பேசுவேன் தொடர்ந்தும்.